வணக்கம். என் பேர் தர்மலிங்கம் வேணுகோபால். நான் இந்த நீலகிரி டாக்குமெண்டேஷன் சென்டர், அதாவது நீலகிரி ஆராய்ச்சி மையம் நடத்திட்டு வரேங்கிறது பொதுவா மக்களுக்கு தெரியும். நான் இந்த படுகு இனத்தை சேர்ந்தவன். என்னுடைய ஆராய்ச்சி மையமும், என்னுடைய வீடும் இங்கே கோத்தகிரியில் இருக்கிற கன்னியரமோக்கு கிராமத்தில் தான் இருக்குது. இந்த பொதுவா எங்களுடைய கருத்துக்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையும், ஒரு ப மதிப்பும் இருக்கிறத தொட்டு இந்த பதிவை நான் போடுறேன் நானு. இந்த எலெக்ஷன் டைம்ங்கிறது முக்கியமான டைம். மக்களுடைய கடமையை செய்யணும். ஓட்டு யாருக்கு போடுறதுங்கிறத பார்த்து போடணும். குறிப்பாக எங்களுடைய இப்போ இருக்கிற சிட்டிங் எம்பி திரு ராஜா அவருக்கு பிஏவா இருக்கிறது நம்ம படுக இவர் தான். அவருக்கு இங்கே நீலகிரியில் அவர் செட்டில் ஆகி அவருக்கு எல்லா உதவியும் பண்ணதும் எல்லாமே படுகு மக்கள் தான். அவர் அன்னையிலேருந்தே படுகு இனத்திற்கு ரொம்ப ஒரு இணைந்து தான் அவர் நடந்துட்டுருக்கார். அதில் இன்னொன்று சொல்கிறாங்க, அவர் இந்த எஸ்டி படுகா இஷ்யூவுக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணலன்னு. அது தப்பது. ஏன்னா டிஎம்கே கவர்மெண்ட் தான் முதல்ல இந்த படுகளுக்கு எஸ்டி கொடுக்கணும்னு சொல்லி பரிந்துரை செய்தது. இப்போவும் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வருது. ஆனால் இது மத்திய சர்க்கார் என்ன பண்ணுதுன்னா, அதை நீங்கள் ரெக்கமெண்டேஷனை பாசிட்டிவாக கொடுக்காதீங்க, நெகட்டிவாக கொடுங்கோ, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முடியாத நிலைமை அப்படின்னு சொல்லி அதை தான் அந்த ஃபைலை திருப்பி அனுப்பிட்டுருக்காங்களே ஒழிய, இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் டிஎம்கே கவர்மெண்ட்டும் என்றைக்குமே படுகர்களுக்கு எஸ்டிக்கு எகென்ஸ்டாக பண்ணது கிடையாது. இது யார் கேட்டாலும் சொல்லுவாங்க இது. ஏன்னா இன்னொன்று கூட நம்ம ஐநா சபையில் படுகளுக்கு ஒரு பூர்வக்குடி அந்தஸ்துன்னு ஒன்று கொடுக்கும். அந்த இதில் சேர்க்கும்போது முதல்ல அதை வரவேற்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது திரு ராஜா அவர்கள் தான். ஸோ அதனால் அவர் இன்றைக்கி இருக்க சிட்டிங் எம்பி இந்த ஒரு இனத்திற்கோ இன்னொரு இனத்திற்கோ அவர் பாகுபாடு பண்ணுறாருங்கிறது ஒரு தவறான கருத்து. அரசியலில் மதத்தை கொண்டு வர வேண்டாம். அது வேறு, இது வேறு. அது ரெண்டும் வச்சு மதத்தை வைத்து அரசியல் நடத்தினா தவறாக போயிடுங்கிறதுக்காக தான் இந்த சில விஷயங்களை அவர் சொல்ல வேண்டியது கேட்டோம். அப்புறம் அதான் இந்த காலகட்டத்தில் அந்த ஓட்டு, அதாவது நீங்கள் நான் ஒரு 70 வயசு ஆச்சு. நான் நீலகிரிக்கும் அதுக்கும் நான் ஒரு நன்மைக்காக இவ்வளோ செஞ்சுட்டு வரோம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஓட்டு போட்டு யாருக்கு போடணுன்னு பார்க்கும்போது நம்ம இந்த இந்தியா பிளாக், அதாவது டிஎம்கே திரு ராஜா அவர்களுக்கும் நம்ம ஆதரிக்கிறது இது நமக்கும் நல்லது, படுக கம்யூனிட்டிக்கும் நல்லது, நீலகிரிக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே இது ஒரு நல்லது. இதை என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோளாக எடுத்து நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் நன்றி.